guys, ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஃபுல் ப்ளேலிஸ்ட்டை போய் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு தமிழ் டெக்ஸ்ட் எப்படி ஒரு ஆடியோவை மாற்றுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ கைஸ், இந்த ப்ளேலிஸ்ட் தான் அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு நமக்கு வந்துட்டு 2 மாடியூல் தேவை, gtts அண்ட் playsound. ஸோ மாடியூல் என்னன்னு கேட்குறீங்களா? ஸோ இருங்க நான் சொல்லிடுறேன். மாடியூல்னால் ஒன்றும் இல்லை கைஸ். இந்த மாடியூல் இருக்குல்ல, அது வந்துட்டு என்னென்னா, ஒரு இது நம்ம ஒரு 100 லைன் கோடு எழுதுறோம்னா அதை கம்மி பண்ணுறோம். இப்போது 95 லைன் ஏற்கனவே எழுதி வச்சுட்டு அதை ஓப்பன் சோர்ஸாக நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு 5 லைன் கூட ஆட் பண்ணி நம்ம எழுதுனோம்னா நம்ம ப்ரோக்ராம் ஃபினிஷ்ட். ஸோ இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்துட்டு அதுக்கான ஃபைல்ஸ் வந்துட்டு வேணும். முதல் விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிஎம்டி அப்படின்றதில் போய்க்கோங்க. அண்டு ஃபஸ்ட்டு விஷயம், 95 லைன்னா 95 லைன் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்காதீங்க, எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ நமக்கு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஃபைல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னா, சிஎம்டியில் போயிட்டு பிப் இன்ஸ்டால் gtts அப்படின்னு போடுங்க. நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் ப்ளே சவுண்ட். ஸோ இதையும் போடுங்க. நானும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் எனக்கு ஏற்கனவே ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட்னு வந்துடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ அதை நம்ம வந்துட்டு இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் gtts அண்ட் import playsound. ஸோ இப்போ நம்ம அந்த இது கூப்பிட்டுட்டோம். இதுக்கு அடுத்துட்டு ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணிப்போம். வேரியபிள் டெக்ஸ்ட் ஃபார் ஸ்பீச் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டால் மல்டி லைனு. ஸோ நான் ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கான டெக்ஸ்ட்டை. நீங்கள் போய் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ் டு தமிழ்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல இங்கிலீஷில் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம், இந்த இடத்துல தமிழில் வந்துடும். ஜஸ்ட் இந்த காப்பி பட்டனை அமுத்திக்கோங்க அண்ட் இங்கே போங்க, போயிட்டு Ctrl+V பண்ணுங்கள், வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வேரியபிள் தான், அந்த வேரியபிள் பேர் டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்னு ஒரு வேரியபிள். அந்த டெக்ஸ்ட் வேரியபிளுக்குள்ளே gttsன்ற மாடியூலுக்குள்ளே இருக்கிற gtts அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போடுறோம். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போடணும். ஸோ ப்ராக்கெட் போட்டாச்சு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் ஃபார் ஸ்பீச் அப்படின்னு போடுங்க. பிகாஸ் இந்த இடத்துல வேரியபிள் அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு கேட்குது, இங்கே தான் இருக்குது, அந்த வேரியபிளோட பேரை வந்துருச்சு. அடுத்தது வந்துட்டு என்ன லாங்குவேஜ் அப்படின்னு கேட்குது. ஸோ லேங் அப்படின்னு போட்டுக்கோங்க. லேங் இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ் போட்டு TA. இதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். ஸோ இருங்க இங்கே இருங்க கைஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்கோம். டெக்ஸ்ட் டாட் சேவ் அண்ட் இதுக்குள்ளே நம்ம என்ன பேரை சேவ் பண்ண போகிறோன்றது இருக்குது. ஸோ என்ன பேரை வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். நான் சப் டாட் mp3 போட்டுக்கிறேன். அண்ட் இப்போது இதை ரன் பண்ணிவிட்டு உங்களோட இதில் போய் பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளுடைய இந்த ஃபோல்டர், இந்த ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டரில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். பட் வெயிட், இங்கேயே நம்ம ப்ளே பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கு வந்துட்டு playsound அண்ட் அந்த ஃபைலோட பேர் sub.mp3. ஸோ போட்டாச்சு sub.mp3. ஸோ இந்த sub.mp3 இதுக்கு என்ன அர்த்தம்னா,
ப்ளே சவுண்டில் இருக்கிற ப்ளே சவுண்டுன்ற ஃபங்க்ஷன், அந்த ப்ளே சவுண்டுன்ற ஃபங்க்ஷன் என்ன கேட்குதுன்னா, எங்கே இருக்குது அந்த இது எப்படி சொல்கிறது, நான் ப்ளே பண்ண வேண்டிய ஆடியோ ஃபைல் எங்கே இருக்குதுன்னு கேட்குது. இங்கேயே தான் இருக்குது, அதோட பேர் sub.mp3 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணுவோம். கொஞ்சம் தமிழ் தொழில்நுட்பத்திற்கு குழு சேரவும். எஸ், குழு சேரவும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்திங்கன்னா 3 ஆப்ஷன் காமிக்கும். அந்த 3 ஆப்ஷனில் ஆளுன்றதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் டெக்னிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அண்ட் என்னுடைய பைத்தன் ப்ரோக்ராமிங் பிளேலிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் கைஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப் டு தட் கீப் லேர்னிங், கீப் ப்ராக்டிஸிங் அண்ட் கீப் வாட்சிங் தமிழ் டெக்னாலஜி.